இப்போ நம்ம இந்த ராயல் சி ப்ராஜெக்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டார் ஹோம்ஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டார் ஹோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் சரௌண்டிங்ல நீங்க வந்து லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார் ஹோம்ஸை நீங்க வந்து கேள்வி விடாம இருந்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட் மேல இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸ் உடைய 30th ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டார் ஹோம்ஸ் உடைய ராயல் சி ப்ராஜெக்ட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவோங்க. எக்ஸாக்டா இந்த ராயல் சி வந்து எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ரோட்ல காலவாக்கத்துல தாங்க லொகேட் இருக்கு. 100 மீட்டர்ஸ்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட்டை ஸ்டார் ஹோம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேளம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. திருப்போரூர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ இந்த ராயல் சி ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 ஏக்கர்ல இவங்க பிரம்மாண்டமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எர்லி பேர்ட் ஸ்டேஜ்ல தாங்க இருக்கு. அதாவது இந்த சைட்டோடைய ப்ரீ லான்ச் கூட இன்னும் ஸ்டார்ட் ஆகலங்க. இந்த சைட் வந்து எப்போ லான்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் லான்ச் ஆகுது. நம்ம ரொம்பவே எர்லி ஸ்டேஜ்ல தான் இந்த சைட்டை வந்து நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்க. மொத்தம் 4 ஏக்கர்ல 116 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. நம்ம எர்லி ஸ்டேஜ்ல நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவா வீடியோ பண்றதுனால நமக்கு எல்லா ஃபேசிங்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. நீங்க எல்லாமே விருப்பப்படுற மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. கார்னர் பிளாட்ஸ்மே இங்க அவைலபிள் இருக்குது. ஒரு அருமையான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த ராயல் சில இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த 4 ஏக்கருக்குமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. ரோடோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ஃபீட் 24 ஃபீட்ல நல்ல வைடான பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல நமக்கு கேட் கொடுக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 24/7 செக்யூரிட்டியுமே வரப்போகுதுங்க. சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் கொடுக்க போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இபியுமே வந்துருதுங்க. கிரவுண்ட் லெவல் வாட்டருங்க. இந்த ஏரியால 35 ஃபீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல போர்ட்டபிள் வாட்டருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருங்க. இப்போ நம்ம இந்த ராயல் சீல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நம்ம எங்க இடம் வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன்ல இருந்து நமக்கு இந்த மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூச்சர்ல அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அப்ரிசியேஷனும் ப்ராஃபிட்டும் எப்படி வரும் அப்படின்றத நம்ம ஈஸியா வந்து கணக்கு போட்டுக்க முடியுங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ராயல் சீல இருந்து நமக்கு என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓஎம்ஆர் ஆன் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கிறது ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கேளம்பாக்கத்துல இருந்து இந்த சைடு நமக்கு திருப்பூர் வரையுமே வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ்குள்ள எங்கேயுமே வந்து நமக்கு ஆன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்டு கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு சூப்பரான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ்ங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேளம்பாக்கம் இன்னைக்கு தெரியல எந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒரு டெவலப்டான ஒரு லொகேஷனா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் அந்த சரௌண்டிங் 1 by 1 வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. அடுத்த போக்கஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலவாக்கம் தாங்க. கேளம்பாக்கத்துல மிஸ் பண்ணவங்க இப்போ காலவாக்கத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ற ஒரு டேக்லைன் தான் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல நமக்கு ரோட்லாம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ கரண்டா வந்து பிரசன்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குங்க. நம்ம ஜிஎஸ்டி ரோடு வந்து எந்த அளவுக்கு ஒரு வேகமா வளர்ந்துச்சோ அதே மாதிரி தான் நம்ம வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடுமே பிரசன்ட்ல ரொம்பவே பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்குங்க. அடுத்த போக்கஸே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் டு திருப்பூர் ரோடு தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மிடில் இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம சைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கொடுக்குற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. இன்னொரு